மக்கள் என்றென்றும் குறைந்த வாழ்க்கை தரத்துடன் வாழ்வதை காண்பது தமது நோக்கம் அல்லவென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அபிவிருத்தியை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விஸ்தரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு நீர் விநியோக திட்டத்தை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 106 கிராம சேவகர் பிரிவுகளுக்குட்பட்ட 2,46,000 பேர் இந்த திட்டத்தினூடாக நன்மை அடைய உள்ளனர். இந்த செயற்திட்டத்துக்காக அரசாங்கம் 11,000 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது. இங்கு நீர் பம்பியையும் கட்டுப்பாட்டு கட்டிடத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். கொழும்புக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தை யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வது தனது நோக்கம் என ஜனாதிபதி இங்கு கூறினார். பழங்கள் மட்டுமல்ல, நீர் வசதி மட்டுமல்ல, கல்வி, சுகாதார, மின்சார, பாதை வீடு வசதி எல்லாம் நாம் வழங்கி வருகிறோம். அதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்கிறோம். இன்னும் இன்னும் செலவு செய்வோம். உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். நீங்கள் முன்னேறினால் நாடும் முன்னேறும். இந்த தேசத்தின் மீது அன்பு காற்றும் எல்லோரும் இலங்கையின் மக்களே. இனிமேல் இந்த நாட்டில் குறுகிய இனவாத அரசியல் வேண்டாம். ஜனநாயக வழியில் வாழ வேண்டும். ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த தீர்மானம் எடுக்காலம் எமது புத்தியுடன் நாம் செல்லப்படு வேண்டும். புத்தியுடன் ඕනෑම තීරණයක් ගත්තත් අපි බුද්ධියෙන් කටයුතු කරන්න ඕන. இந்த நாட்டு மக்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பு.